உணவு ஒவ்வாமை காரணமாக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரி முல்லைத்தீவு மக்களால் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டம் ஒன்று நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. கடந்த 21ஆம் திகதி அன்று முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் வசிக்கும் குகணேசன் டினோயா எனும் 13 வயது சிறுமி சாதாரண உணவு ஒவ்வாமையால் மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்திருந்தார். குறித்த சிறுமியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் குறித்த சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரியும் இனியும் இவ்வாறானதொரு இழப்பு ஏற்படாதிருக்கவும் முல்லைத்தீவு மக்கள் சமூகத்தினரால் நேற்றைய தினம் காலை 10 மணியளவில் கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்தில் டினோயாவிற்கு நடந்த கொலை தொடர்பான உண்மை தன்மையினை பணிப்பாளர் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும், கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய வைத்தியர் தாதியர்களுக்கு அரசு சேவையில் தொடர அனுமதி வழங்கியுள்ளீர்களா, இவ்வாறான நீதி நெறிமுறைகளுக்கு முரணாக செயற்படும் வைத்தியர்கள் தாதியர்களுக்கு எவ்வாறான நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல நூற்றுக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். ஏற்படக்கூடாது, உயிரிழப்பு ஏற்பட்டதற்கான காரணத்தை இல்லாமல் செய்யணும். இதுவே கவனிப்பு போராட்டத்தின் நோக்கமாகும். அவர் 21ஆம் தேதி அதாவது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அவரது சாதாரண ஒவ்வாமை சிறுமி என்பதால். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.